வினை தீர்க்கும் வேழமுகத்தானை, வேதநாயகன் மகனை, வடிவாம்பாள் பாலகனை, வேலவனுக்கு அண்ணனை போற்றி. ஸ்ரீ குருப்பியோ நமக. மகாபெரிவா திருவடி சரணம். சிவன் சார் கமலபாதம் போற்றி. அஞ்சனா மைந்தா போற்றி. வாணி வந்து என் நாவில் அருள்வாயினி வாக்தேவியை நமக. வழக்கம் போல மங்கள ஆரம்பம். இன்னைக்கு வந்து நம்ம சாட்சி கணபதி வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்காரு. அதாவது சாதாரணமாக பிள்ளையாரை வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம்தான் பாக்கியசாமியெல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் ஸ்ரீசைலத்தில் மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா அது காரணம் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் ஸ்ரீசைலத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் வந்து நல்லா கிட்டக்க கோயில் கிட்டக்க வரைக்கும் போகிறதுக்கு பஸ்ஸு கார் இதெல்லாம் இருக்குது. அந்த நாள்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவான். அப்படி இருந்த காலங்களில் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட தேவாரத்தில் வந்து செல்லலுற அரிய சிவன் சி பற்பதமலைங்கிற இந்த தமிழ்லாம் ஸ்ரீங்கிறதுலாம் ஸ்ரீன் ஆகும். அதனால் ஸ்ரீசைலம் வந்து ஸ்ரீ பற்பதம் எல்லாம் பருப்பதம்பா பர்வதம் தான் அதை பற்பதம்னு தமிழில் சொல்கிறது. அதுதான் ஸ்ரீசைலம். அதை வந்து அது ரொம்ப கஷ்டமான க்ஷேத்திரம் அங்கே போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களில் ஒன்று, அதாவது 12ல் ஒன்று விசேஷமாக சொல்லப்படுற ஸ்தலம். அப்புறம் பிரதானமான சக்தி பீடங்களில் ஒன்றாவும் இருக்கணும். ஏன்னா எப்பயுமே சிரமமாக இருக்கிற அந்த மாதிரி க்ஷேத்திரத்துக்கெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு வரவாளுக்கு பகவான் வந்து அவள் கேட்டதை கொடுப்பார். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் அது. ஆனால் அப்போ அவர் வந்து இப்போ கணபதி என்ன பண்ணாருன்னா பார்த்தார். அவள் அப்பாவுக்கு பேர் ஆசுதோஷின்னு பேர். அதாவது அவர் ரொம்ப எல்லாருக்கும் வந்து டக்கு டக்குன்னு அனுகிரகம் பண்ணுவார். உதாரணத்துக்கு சொல்கிறதானா பார்க்கடலை கடைஞ்சப்போ என்னாச்சு, முதல்ல வந்தது வந்து விஷந்தான். அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்தப்பா நீ தான் பரம உபகாரி, நீ தான் நல்லவன், நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ, வெளியில் விடாதான்ட்டு அந்த ஆசுதோஷிகிட்ட போய் எல்லா தேவர்களும் கொடுத்துட்டோம். அவரும் பாவம் ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிட்டார். முதல்ல வந்தது விஷம், அதுக்கப்புறம் தான் நல்ல நல்ல வஸ்து காமதேனு அமிர்தம் எல்லாம் வந்தது. காமதேனு வந்த உடனே என்ன பண்ணுறார், பிரம்மரிஷிகள் எடுத்துன்னு போயிட்டான். ஐராவதமும் கல்ப வருஷம் வந்து இந்திரன் தட்டின்னு போயிட்டான். அப்புறமா கௌஸ்துபமும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுகிட்ட போய் சேர்ந்தது. அப்புறம் அமிர்தம் வந்தது, தேவர்கள்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டா. ஆனால் விஷம் வந்தப்போ அவர்கிட்ட கொடுத்தாளே, பாக்கியெல்லாம் வந்தப்போ அவரை கேட்டாளா, கேட்கவே இல்லை. அவரும் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருந்தார். இப்படி அப்பா இருக்கிறதுனாலேயே நம்ம பாத்தில் கூட அப்பா எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாக்கா, அப்பா நீ ரொம்ப தாட்சிணியமாக இருக்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பசங்கள்லாம் கண்டிப்போம் இல்லையா. அது மாதிரி தான் பிள்ளையார் பார்த்தார். மகா சிரமப்பட்டே வர்ற இந்த ஸ்ரீசைல யாத்திரிகர்களுக்கு விசேஷ பலன் அப்பா கொடுப்பார். ஆனால் மிச்ச ஸ்தலங்களுக்கு போகிறவா கொஞ்சி கெஞ்சி கேட்டுண்டு இது பண்ணால் அவளுக்கு எக்ஸ்ட்ரா பலனை கொடுத்துருவார். ஏன்னா காசி தான் ராஜதானி, அங்கே யாரெல்லாம் முக்தி இது மரணம் அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் முக்தினார். அதுக்கப்புறம் காசிக்கு சமானம்ன்ட்டு அநேக க்ஷேத்திரங்களை சொல்லிட்டு காசிக்கு வீசம் அதிகம்னு கும்பகோணத்தையும் பண்ணிட்டார். அது மாதிரி ஸ்ரீசைல விஷயத்தில் பண்ணப்படாது அப்படின்ட்டு பிள்ளையார் என்ன பண்ணாருன்னா அப்பாட்ட போனார். அப்பா நீங்கள் ஸ்ரீசைலம் போகிறவாளுக்கெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கேன் பலன், அது வேறு யாருக்கும் தரக்கூடாது. அங்கே யார் யார் வராளோ அவளுக்கெல்லாம் நான் பார்த்து சாட்சி சொல்வேன். நான் சொன்ன அப்புறம் தான் நீங்கள் வந்து அவளுக்கு நான் கேட்குறதெல்லாம் எக்ஸ்ட்ரா நன்மைகளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இழிச்சுவா ஏமாந்தொழின்னு அப்பாட்ட சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப கருண சுபாவம், அதனால் வந்து நீங்கள் வந்து பொய்யா கூட யாராவது உங்கள்கிட்ட ஸ்ரீசைல யாத்திரை அப்படின்னு சொல்லி தரத்தை தட்டின்னு போயிடுவான். நான் ஊர் எல்லையில் என்ன பண்ணுறேன், சாட்சி கணபதியாக உட்காந்துக்கிறேன். அங்கே வந்து யார் வரா போகிறா வந்த தேதி எல்லாத்தையும் எழுதி வச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நீங்கள் வந்து அனுகிரகத்தை பண்ணுங்கிற சரின்னு சுவாமியும் ஒத்துக்கிறார். அந்த ஸ்ரீசைல எல்லையில தான் இந்த சாட்சி கணபதினே பேர் வச்சுட்டுருக்கார். ரொம்ப அழகாக நல்ல கம்பீரமான மூர்த்தி. ஒரு பாங்கா ஒரு காலை தொங்க போட்டுண்டு ஒரு காலை மடிச்சுட்டு இருப்பார். 2 ஹஸ்தத்துலேயும் எல்லா பிள்ளையாரையும் போல பாசாங்கசம் தான் இருக்கும். ஆனால் கீழ் ஹஸ்தம் மட்டும் அபூர்வமான மாறுபாடு. அதாவது சாட்சி கணபதினு சாட்சி சொல்கிற மாதிரி சுவடி எழுத்தாணி 2 இருக்கும் 2 கையிலையும். நிஜமான ஸ்ரீசைல யாத்திரைகளோட பேர், ஊர், அவள் பண்ண யாத்திரை எல்லாத்தையும் குறிச்சுக்கிறதுக்காக தான் அந்த 7 எழுத்தாணியம். யாத்திரையை எதோக்தமாக முடிச்சுட்டு கடைசியில் எல்லையில் அவர்கிட்ட வந்து சொல்லிக்கணும். ஆரம்பத்தில் வழிபடுற சாமியை இங்கே முடிவில் வழிபடுறோம். நாம் இன்னார் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். உடனே அவர் தன் கையில் இருக்கிறதுல ரிஜிஸ்டர் பண்ணிப்பார். அப்புறம் அப்பாட்ட சொல்லி நான் தான் சாட்சியவா வந்தது வாஸ்தவம் தான், நமக்காக கிருப்பையாக கேரண்டி கொடுத்து நமக்கு வேணுங்கிறதையும் ஈஸ்வர பிரசாதத்தையும் வாங்கி கொடுத்துடுவார். ஏதோ பூனலை பிடிச்சுட்டு சத்தியம் சாட்சி சொல்கிறேன்ற வழக்கமாக அங்கே ஒரு பூனல் வரி வரியாக நன்னாவும் தெரியும் சாட்சி கணபதி முகூர்த்தத்தில். இப்படி இருக்கிற அந்த கணபதி வந்து இவர் வந்து சாட்சி கணபதினா யாருக்காக சாட்சி சொன்ன கணபதியில் யார் யார் ஸ்ரீசைலத்துக்கு வராளோ அவளுக்கு சாட்சி சொன்னவர். இப்படி நம்ம சாட்சி கணபதி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், யாருன்னா சித்திரகுப்தன். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார்,
நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எழுத்தாணி எட்டு மாதிரி தானே அவரும் இருக்கார். அவர் வந்து அப்படியே யமதர்மன் தர்பாரில் ஒப்படைச்சிடுவார். அவன் வந்து நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். ஆனால் காஞ்சிபுரத்தில் அவனுக்கு கோவில் இருக்குது, அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எப்படி அவனோட கணக்கை பார்த்து தான் கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ ஒருத்தர் அனுப்பப்படுறாருங்கிறதுக்காகவே கைலாசநாதர் கோயிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் நடுவில் காஞ்சிபுரத்தில் அந்த கோயில் இருக்குது. அவனோட பத்தினி பேர் கூட கருணாம்பாள்பா. அதாவது கணக்கு பிள்ளையா வந்து கர்ணம்னு சொல்லுவான். அந்த மகாபெரிவா சொல்லியிருப்பான், ஈஸ்வர சாம்ராஜ்யத்துக்கு கர்ணத்தின் பத்தினி கருணாம்பாளாக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து சாட்சி கணபதியை பற்றி பார்த்தோம் ஸ்ரீசைலத்தில். அடுத்தது வந்து அவரோட மாமாவை பற்றி பார்க்கணும். ஏன்னா கோகுலாஷ்டமி வந்துட்டுருக்கு, ஸ்ரீ ஜெயந்தி வந்துட்டுருக்கு. அவர் வந்து நிஜமாகவே வந்து கிருஷ்ணர் வந்து ஒருத்தருக்காக சாட்சி சொன்னார். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மதுராவில். மதுராங்கிறத பிருந்தாவன் பக்கத்தில் இருக்கிற மொட்ரான்னு பெரியவாஸ் குறிப்பிட்டிருப்பான், வடமதுரை. அது வந்து அவர் வந்து எப்படி வந்து அந்த கணபதி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு அப்புறம் ஒரிசாவுக்கு போயிட்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணுற ஒரு சாட்சிக்கார சுவாமியானார்னு பார்க்கலாம். அவர் வந்து சாட்சி கோபால்னு சொல்லுவாள். இப்போ நம்மளாம் வந்து சுவாமி எல்லாம் இந்த வட இந்தியாலெல்லாம் ராம் அப்படின்பா. இப்போ நம்ம வந்து அவள் ஸ்தலத்து பேர் சுவாமி ரெண்டையுமே ஒன்றா சொல்லுவாள். ஃபார் எக்ஸாம்பிள் சோம்நாத் ராம்நாத் அப்படின்பா, வைத்தியநாத் அப்படின்பா, திரம்பகேஸ்வர் அப்படின்பா. அது மாதிரி அதே மாதிரி இந்த சாட்சி கோபாலன் அப்படிங்கிற சாட்சி கோபாலம் அப்படிங்கிறது சாட்சி கோபால்னு ஆயிடுது. அவர் என்ன சாட்சி சொன்னார், யாருக்கு சொன்னார் பார்க்கலாமா? காஞ்சிபுரத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசான பிராமணர். அவர் இன்னொரு பையன் பிரம்மச்சாரி, அவன் கூட அந்த பையன் வந்து துணைக்கு போனான், வாலிபன். ரெண்டு பேரும் காசிக்கு போனான். காசிக்கு போகிற வழியில் அவருக்கு ரொம்ப வயசானவருக்கு ரொம்ப உடம்பா போய் படுத்துட்டார். படுத்த படுக்க ஆனவுடனே இந்த பையன் அவருக்கு ரொம்ப சுசுரூஷை பண்ணோம். கொஞ்சம் கூட அசிங்கம் பார்க்காம அவர் உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணி அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து, அப்புறம் அவருக்கு கஞ்சி மருந்து கொடுக்கறதுன்னு பகல் பார்க்காம அப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். உடம்பு குணமாச்சு. அப்புறமும் கூட வயசானவர் பாவம் நடந்தாருன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அவரை தூக்கிண்டு யாத்திரை பண்ணோம். அவரை தூக்கிண்டு போனோம். இப்படி காசிக்கு போயிட்டு அப்புறம் ரெண்டு பேருக்குமே கிருஷ்ண பரமாத்மா தான் இஷ்ட தெய்வங்கிறதுனால பிருந்தாவன் மட்ராவுக்கு போனார்கள். இப்போ விரிவாக சொல்லியிருப்பா, அந்த கிருஷ்ணமூர்த்தி எதுவும் இப்போ இல்லை. இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் விக்கிரக ஆராதனை பிடிக்காமல் இடித்து தள்ளினாலையும் என்னமோ தெரியல. அவள் எந்த கோயிலுக்கு போனான்னு தெரியல, ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு கோயிலுக்கு போனான்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த வயசானவரும் இந்த வாலிபனும் ரெண்டு பேரும் அந்த இஷ்டமூர்த்தியோட ஆலயத்துக்கு போய் அந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு வந்தாளா. இஷ்டமூர்த்தியை இஷ்டமாக எவ்வளோ நாழி பார்க்க முடியும் அவ்வளோ தரிசனம் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே சந்தோஷம் வந்தவுடனே இந்த பிரம்மச்சாரிகிட்ட தேங்க் பண்ணுறார். என்ன தேங்க் பண்ணுறார், அவர் பெரிய பணக்காரர், ஒரே பொண்ணு. இந்த பையன் வந்து ரொம்ப சாதாரணப்பட்டவா, ரெண்டாவது பிராமணன் தானாலும் சப்செக்ட், அவரை விட கொஞ்சம் தாழ்வாக நினைக்கப்படுற ஒரு சப்செக்ட்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கொஞ்சம் ஏழை, அனாதை, அவனுக்கு யாரும் கிடையவும் கிடையாது. ஆனாலும் அவன் அத்தனை பணிவிட பண்ணி தன்னோட உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் உடம்ப தன்னை தூக்கிண்டும் போய் இஷ்டமூர்த்தி தரிசனம் யமுனா ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சான்ட்டு, அப்பா நீ வந்து ரொம்ப எனக்கு ஜென்ம சாபல்யமாச்சு, எனக்கு இந்த மாதிரி சுவாமி தரிசனம்லாம் பண்ணி வச்ச, அதனால என் பண்ணையும் கொடுத்து என் சொத்தையும் எழுதி வச்சிடுறாரு. அவனால் நம்ப முடியல. எனக்கா உங்கள் பண்ணையா, நான் எதையும் எதிர்காக்காம தான் உங்களுக்கு பண்ணேன், எனக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதே எழுந்துறான். உடனே அவர் சொல்கிறார், நான் ஒரு நாளை ஏமாற்ற மாட்டேன், தெய்வ சன்னிதானத்தில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கோபாலம் சாட்சி அப்படின்னு ஆவேசமாக சொல்கிறார். பிரம்மச்சாரிக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்து சேர்றார். வந்த உடனே அவர் பொண்ணை பார்க்குறாரு, ரொம்ப ரூபவத்தியாக இருக்கிறா, வீடு வாசல் சொத்து சொச்சு. இவனுக்கா, இவனோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, ஜாதி வேற இதுவாக இருக்குது, சப்செக்டாக இருக்கா. மதுராவில் பண்ண வாக்குறுதியெல்லாம் ஓட்டம் பிடிச்சி கொடுத்து கன்னியாதானம் பண்ணி கொடுக்காம அவர் பாட்டுக்கு இருந்துட்டே போனார். பையனுக்கு ஞாபகப்படுத்தினான், நீங்கள் இந்த மாதிரி பொண்ணை கொடுக்குறேன்னு. உடனே அவர் சொல்ல, உனக்கா என் பொண்ணையா, கேட்குறவாள்லாம் சிரிப்பா, உனக்கு என்ன மூளைகளை பேசிக்கிட்டுச்சா அப்படிங்கிறார். தெய்வ சாட்சியாக கொடுத்த வாக்கா மீறாரு, பாவம் அவருக்கு வரப்படாது அப்படின்னு பார்க்குறான். சரி, அனாதையும் தரித்திரமான அவன்கிட்ட வாதம் செஞ்சால் எடுபடாது, ராஜாட்ட போய் சொல்லுவோன்ட்டு காஞ்சிபுரம் ராஜாட்ட போய் சொல்கிறான். கேட்குறவா சிரிச்சான்னு சொல்கிற மாதிரி ராஜாவுக்கும் சிரிப்பு வந்தது. இவன் என்ன, அவரோட கொலைப்பெருமை பணப்பெருமைலாம் அவருக்கும் தெரியும், அவர் நல்ல பணக்கார ராஜா. இவன் இந்த பையனுக்கு பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார், மலைக்கு மடுவுக்குமா இருக்கு, சரி இருந்தாலும் விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு விசாரிப்பான். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, பிராமணர் நம்ம வந்து இவன் நமக்கு இது பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்தது, இவன் நமக்கு ரொம்ப சுசுரூஷை பண்ணான், அப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற மாதிரி
இந்த ஜாதி வித்தியாசம், அதாவது சப்செப்ட காரணங்கட்டு நான் ஒரு வயசான ஆச்சாரக்கான பிராமண ஜாதி உட்பொருட்களை எப்படி வயசு வித்தியாசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருப்பேன் சொன்ன உடனே, அதுவும் இவன் ஏழை பையன் இவனுக்கு போய் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பானா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராஜாவை நம்பி ஆமா அவர் அப்படி கொடுப்பேன்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி எதுவும் இல்லையன்ட்டு ராஜா தள்ளுபடி பண்றான். உடனே ராஜாங்கெல்லாம் அப்போ வந்து ஜாதி உபஜாதி கட்டுப்பாடெல்லாம் இதெல்லாம் மதிச்ச காலம். அதே மாதிரி அவரோட சாமர்த்தியம் பறிச்சது. சாட்சியம் எதுவும் இல்லை, வழக்க தள்ளுபடி பண்றேன்னு ராஜா திருப்பி சொன்னோடனே பிரம்மச்சாரி பார்த்தான், சாட்சியம் இல்லையா, எனக்கு தான் தெய்வ சாட்சி இருக்கே, இவ்வளோ வசந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு இழுக்க வேணான்னு முடி வச்சிருந்தோம். சரி, கிழவனார் நிச்சயம் தெய்வ குத்தத்துக்கு ஆளாடி முடி வச்சோன்னா சாட்சி இல்லாமல் இல்லையே, மதுரா நகரத்துல கோயில் சுவாமியே சாட்சி, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பொருட்டு இல்லாத அநாதன் தான், ஆனால் இடைப்பசங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தானே அந்த மதுராநாதன், அவன் எனக்கு சாட்சி சொல்ல வருவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னான். அப்படியா, அப்படின்னா பகவானே அழிச்சுட்டு வாங்க, எங்களுக்கும் சந்தோஷம்தான், நீதி செலுத்துக்கு பகவானே வருவானே, பரம பாக்கியம் தானே அப்படிங்கிறார் ராஜா. இந்த விருத்த வயசானவர் என்ன நினைச்சானா, ஆமாம் கோபால்னாவது வரதாவது, நிறைய சாஸ்திர புராணங்கள்லாம் படித்தவர் தான், இருந்தாலும் இவன் என்ன பெரிய சின்ன வயசு பையன் போய் கூட்டின்னு வந்துடுவானாக்கும் அப்படின்னா, அவனா ரொம்ப நம்பிக்கையோட காடு மலையெல்லாம் தாண்டி 1000 மைல் போய் மதுராவை அடைஞ்சான். கோபாலா சாட்சி சொல்லவா அப்படின்னு ரொம்ப சுவாதீனமாக கூப்பிட்டான். காத்துன்னு இருக்கேன்னு பகவான் கிளம்பினார். இப்போ நம்மளாம் பெரிவா சொல்லியிருப்பான் இந்த இடத்துல, சர்வ வியாபியான அவர் வந்து ஏன் இப்படி அவனை அலக்கழிக்கணும், டக்குன்னு வந்திருக்கலாமே, ஏன் அப்படி செய்யலை அப்படின்னா, பக்தி விசுவாசத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறார். ஒரு எளிய ஜீவன், அவன் 1000 மைல் போயிட்டு திரும்பி 1000 மைல் 2000 மைல் நடந்திருக்கான். ஏன் நானும் ஒரு 1000 மைல் நடக்கிறேனே என்னுடைய பக்தனுக்காக, அப்படி அந்த பக்த பராதீனன் தீனதயாளன்னு அவன் அதுக்கு தான் சொல்றது. நானும் ஒரு 1000 மைல் காலையே நடந்து போறேன். ஆனால் அவன் என்ன சொல்றான், எப்பயாவது கொஞ்சம் மாயாவித்தனம் பண்றது வழக்கம் தான், இந்த வேற நான் பின்னாடியே வருவேன், ஆனால் நீ வரையறான்னு சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கப்படாது, பாத்தியானா அந்த இடத்துல விக்கிரகம் நின்றுடுவேம்மா. சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி தானே கண்டிஷன் போட்டு ஆச்சாரியாளுக்கு பின்னாடியே போனால் சரசவாணி, அப்புறமா அங்கேயே சிருங்கேரியில் சாரதாம்பாளானா நம்ம படிச்சிருக்கோம்னு சொல்லியிருப்பா பெரியவா. அதே மாதிரி தான் கோபாலன் என்ன பண்ணா, சொன்ன உடனே பிரம்மச்சாரி ஒத்துண்டான். என்ன இதுன்னா ஜல் 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 ஜல்னு கால் செலம்பு ஒலிக்கே நடந்து வர்றாரு பகவான். அதனால அவன் என்ன பண்ணுறான், கோபாலன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்க்காமே தான் போகிறான். அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது காரணத்தால் பகவான் நின்று இருப்பான், அவன் வரக்கானமே பிரம்மச்சாரி திரும்பி பார்ப்பான், அந்த இடத்துல விக்கிரகமாக இருப்பான் அப்படின்னா அதுதான் கிடையாது. பகவான் வந்து அவனை டெஸ்ட் பண்ணார், ஆனால் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணார். எப்படின்னா, அவன் போயிட்டே இருந்தான், நடந்து அவன் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் ஒரு 1-2 மைலில் தான் ராஜாவோட நீதிஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல அவனே வந்து பிரம்மச்சாரியை திரும்பி பார்க்க, ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெருமை, சாட்சாத் பகவான் தான் தன் பின்னாடி நடந்து வந்துருக்கான் அப்படின்னு. அப்படி திரும்பி பார்த்தான், இன்னும் ஒரு 1.5 மைல் தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துல திரும்பி பார்த்த உடனே பகவான் அங்கேயே நிட்டான். ஏன்னா அவருக்கு வந்து பகவானுக்கு வந்து அந்த ராஜாவோட கோர்ட்டில் போய் நிற்க இஷ்டம் இல்லை, ரொம்ப வரட்டும், அவன் தான் 1.5 மைல் தானே வரட்டும். ஆனால் பிரம்மச்சாரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பெரிய கிருஷ்ணனா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமே என்ன நம்மளே சொல்லி கூட்டின்னு வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறோம். போயிட்டு இந்த மாதிரி பகவான் வந்திருக்கார், எல்லாரும் வரணும், அந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொன்ன உடனே ஊர் ஜனங்கள்லாம் இங்கே வந்து திடீர்னு விக்கிரகம் முளைச்சிருக்கேன், அது எப்படி வந்ததுன்னா அந்த சுவாமி தான் நம்ம சொல்லலாம். 1000 மைல் நடந்து வந்திருக்கார், இன்னும் 2 மைல் அப்படிங்கிறச்சே தான் நின்று இருக்கார். எல்லாரும் வரா, ராஜா, அந்த வயசானவர், ஊருக்காரா எல்லாரும் வரா. கோபால சாட்சி சொல்கிறோம். சாட்சி சொன்ன உடனே இந்த மாதிரி எதிர்க்க தான் அவர் வாக்கு கொடுத்தாரு. ராஜா உடனே நீதி வழங்குறான். அந்த கிழவனாருக்கு கண் திறந்தது, ஆனால் இவன் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ஏன்னா பகவானையே சாட்சி சொல்ல வச்சுட்டானே, அதனால இவன் மாப்பிள்ளையாரது பெரிய பாக்கியமாச்சுன்ட்டு ராஜா சொல்லணும்னு இல்லை, அவரே மனப்பூர்வமாகவே கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். ரொம்ப சுபமாக முடிஞ்சுது. இப்போ சுவாமி வந்து அங்கே வந்துட்டார். அப்புறம் எப்படி திரும்பி ஒரிசாவில் போய் ஸ்திரவாசம் வச்சுட்டார் அப்படின்னா, திரும்பி ஒரு கதை, அதாவது காஞ்சி எல்லைக்கு வந்த சாட்சி கோபால் எப்படி ஒரிசாவுக்கு போனார் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆகும். நம்மளாம் வந்து புரி அப்படிங்கிறது வந்து பூரிங்கிறதோ சாப்பாட்டு மண்ட மாதிரி பெரியவா. அந்த புரியில் ஜெகநாத்தில் புருஷோத்தமன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ஜெகநாத சுவாமிக்கும் புருஷோத்தமன்ற பேர் உண்டு. இந்த ராஜா பேரும் புருஷோத்தமன், சுவாமி பேரும் புருஷோத்தமன். அந்த நாள்லாம் ராஜாக்கள்லாம் ராஜ்ய விட்டு ராஜ்ய விவாக சம்பந்தம் பண்ணிப்பான். அப்படிதான் ராஜா வந்து காஞ்சிபுரத்தில் தொண்டை மண்டல ராஜாவோட பொண்ணு பத்மாவதியின் பேர், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர்றார். அப்போ நமக்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் அப்படின்னாலே சங்கீர்த்தனாலே 2 பேர் ஞாபகம் வரும். ஒன்று கிருஷ்ண சைத்தன்யர், இன்னொருத்தர் வந்து ஜெயதேவர், கீத கோவிந்தம் பாடினவர். ஏன்னா ஜெயதேவர் பாட அவரோட மனைவியே டான்ஸ் ஆடினவ, அவ பேர் பத்மாவதி தான். இந்த காஞ்சிபுரம் ராஜாவோட பொண்ணு பேரும் பத்மாவதி. அந்த புரி ராஜா புருஷோத்தமன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முக்கிய காரணம் என்னன்னா,
அங்கே போனால் சாட்சி கோபாலன் இருக்கார் இல்லையா, தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சாட்சி கோபாலன் அங்கே இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே அவர் கல்யாணமாகி சுவாமி தரிசனம் பண்ணாரோ இல்லையோ, அவருக்கு பத்னி கூட மறந்து போயிடுது. அது சுவாமிகிட்ட அவ்வளோ பிரேமம் வந்துடுத்து. உடனே மாமனார்ட்ட எனக்கு விக்கிரகத்தை கொடுக்கணும்னு வேண்டினார். புது மாப்பிள்ளை கேட்டால் மாமனார் கொடுக்காம இருப்பார். அது மட்டும் இல்லை, பொண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தாயோ, அவர் பொண்ணையும் கொடுத்து காஞ்சிபுரம் ராஜா கண்ணனையும் கொடுத்தார். மாப்பிள்ளை வந்து ஒய்ஃபோடையும் அந்த ராஜா தன்னோட ராஜ்யத்துக்கு பத்தினியோடையும் பகவானோடையும் திரும்பினார். புரியில ஏற்கனவே ஜெகநாத சுவாமி இருந்ததுனால அங்கே சாட்சி கோபால் போட்டியா வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஊரில் வைக்கணும்ன்ட்டு முகுந்தப்பூர்னு ஒரு இடம் இருந்தது கிருஷ்ணன் பேரில். அது அதுக்கு அடுத்த ஊரில் ஆலயம் எதுவும் முக்கியமாக இல்லை. உடனே அங்கே சாட்சி கோபாலனுக்கு கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணார். அதுதான் இப்போ சாட்சி கோபால் அப்படிங்கிற சேத்திரம். யூபி மற்றாலேருந்து தமிழ்நாட்டுக்கு காஞ்சிக்கு வந்து அப்புறம் ஒரிசாவில் தன் பேர்லேயே ஊரை உண்டாக்கிக்கிட்ட சாட்சி கோபால். நம்மளாம் பெரிவா சொல்லியிருப்பான், தேசிய ஒருமைப்பாடுன்னு கோஷம் போடுறோமே, அவரது குழந்தைகளான அனைவரும் பக்தியில் ஒன்று சேர்ந்தா முடியுன்றதுக்கு இந்த சாட்சி கோபால் இருக்காருன்னு சொல்லியிருப்பார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அன்னங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான்.